ஒரு அவசர தேவை பணம் வேணும் அப்படின்னா நம்ம கையில் ஜுவல் எதுவும் வச்சுருந்தா உடனே நம்ம நாடி போகிறது பேங்க் தான். அந்த பேங்கில் நகையை வச்சுட்டு நம்மள்ட்ட எப்போ அசல் வருதோ அப்போ வந்து திருப்பிக்கலாம். இல்லை அசல் கட்ட முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா பேங்க்லேருந்து நோட்டீஸ் விடுவாங்க, இல்லை கால் பண்ணி சொல்லுவாங்க, உங்களுடைய நகை டைம் முடிஞ்சு போச்சு, மாற்றி வைங்க, வட்டியை மட்டும் கட்டிட்டு இன்றைக்கி திரும்ப மாற்றி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முன்னாடியெல்லாம் அந்த திட்டங்கள் இருந்துச்சு. அதே மாதிரி ஜனங்களும் போயிட்டு வட்டியை மட்டும் கட்டிட்டு திரும்ப அதே நகை வந்து மேற்கொண்டு பணம் வர மாதிரி இருந்தாலும் வாங்கிட்டு வருவாங்க, இல்லை அதே தொகைக்கு பணத்தை வச்சுட்டு வந்துடுவாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல வந்து அசலையும் கட்டிடணும், வட்டியும் கட்டிடணும். கட்டினதுக்கு பிறகு தான் நீங்கள் வந்து நகையை திருப்ப முடியும், அல்லது மறுபடியும் நகையை மாற்றி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு புதிய திட்டத்தையும் சட்டத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. இது மக்களிடத்தில் ரொம்ப சலசலப்பு உண்டாக்கியிருக்கு. எமர்ஜென்சிக்கு தான் நம்ம நகையை வந்து பேங்கில் வைக்கிறோம். ஆனால் அந்த பணத்தை திருப்பணும் அப்படின்னா, நம்ம நகையை திருப்பணும் அப்படின்னு மறுபடியும் நம்ம கந்து வட்டிக்காரங்கள்ட்ட தான் வட்டிக்கு வாங்கி அந்த நகையை அசல் தொகையை கட்டி திரும்ப வட்டிக்கு வாங்கி அது பண்ணுற மாதிரி இருக்குது. இது தேவையில்லாத ஒரு திட்டம்னு சொல்லிட்டு மக்கள் புலம்பிகிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்தில் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். நன்றி.